தொடர்ந்து இந்த ஒரு வார காலமாக ஒவ்வொரு பகுதியாக செல்லும் பொழுது அதிகப்படியான எங்களை வரவேற்பது யார் என்று சொன்னால், முகமலர்ச்சியோடு எழுச்சியோடு வரவேற்பவர்கள் யார் என்று சொன்னால் பெண்களாக இருக்கின்ற நீங்கள் தான் என்கின்ற பெருமையோடு தான் இன்றைய களத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். என்னுடைய அருமை சகோதரர் மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, நேற்று அன்பில் பொய்யாமொழி பார்த்தேன். நான் இதுல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தது. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நிக்கிறானா சிவா நிக்கிறானு தெரியல. ஏன்னா இது மாதிரி நான் ஓட்டு கேட்டு பார்க்கவே இல்லை. உடம்பு பூரா நினைச்சு வேர்வை கொட்டுது. இந்த இயக்கத்திற்காக ஒரு தொண்டனுக்காக எங்கோ இருக்கிற திருச்சியில இருக்கிற என்னுடைய அருமை சகோதரன் ஓடோடி வந்து இந்த மண்ணை தொட்டு வணங்கி நேற்று நான் அசந்து போயிட்டேன். இடஒதுக்கீடு போராட்டத்தில் 28 உயிர்கள் தேக்கு மரல உடலை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றார்கள். 28 பேரும் இறந்து விட்டார்கள். அத்தனை தாய்மார்களும் பொட்டிடுந்து பூவிடுந்து அழுது கதறி கொண்டிருக்கிறார்கள். பொங்கல் வந்துருச்சு. என்னுடைய மாமா பொண்ணு ஒண்ணு அது வீட்டுல வந்து என்கிட்ட சொல்லிச்சு, மாமா பொங்கல் வந்துருச்சு, மாமா இறந்துட்டாரு, அவர் வேலைக்கு கூலி வேலைக்கு போனதான் காசு, துப்பாக்கி சூட்ல இறந்துட்டாரு, என்ன செய்யறதுன்னு தெரியல சொன்ன அம்மா அழுது. அன்று மாலை நான் தம்முடைய தங்க தலைவர் கலைஞர் அவர்களை நேரடியாக போய் பார்த்தேன். அண்ணா இப்படி எல்லாம் சொல்றாங்கன்னா அப்படின்னு. அப்படியா அப்படின்னாரு. ஆமா நான் 28 குடும்பங்கள் சொன்னேன். எல்லாருக்கும் 3 லட்சம் ரூபாய் உதவி பொங்கலுக்கு எல்லாரும் கொடுன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க உடனே போய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பொங்கலுக்கு புடவை வேட்டி அரிசி எல்லாம் கொடுற அப்படின்னு சொன்னார். யாருமா செய்வாங்க? அந்த இடஒதுக்கீடு போராட்டத்தில் 1 லட்சம் பேர் மேல வழக்குகள், அத்தனை பேரும் நீதிமன்றத்தை தாண்டி சென்றார்கள். நீதிமன்றத்துக்கு ஒரு தடவை மாசம் போயிட்டு வந்தா 200 ரூபாய் வக்கீலுக்கு பணம் கொடுத்தாகணும். வருஷா வருஷம் நடந்து கொண்டே சென்றார்கள். ஆனால் அந்த தங்க தலைவர் போய் கேட்ட உடனே சொன்னார்கள், அப்பா அப்படிதான் யாரும் பண்ணக்கூடாது, எல்லா கேஸையும் வித்ட்ரா வாங்க சொன்னாரமா. அவருடைய சின்னம் தான் உதவி யாருமா செய்வாங்க? தாத்தா அப்பா உள்ள அன்பில்னா உங்களுக்கு தெரியாது கிடையாது. அன்பிலார் அப்படின்னா அப்ப சொல்லுவாங்க அன்பில் அன்பில் அன்பில். அந்த அன்பிலுடைய புள்ளதான் நம்முடைய பொய்யாமொழி. அந்த பொய்யாமொழியினுடைய புள்ளதான் மகேஷ். நான் திருச்சிக்கு போகும்போதெல்லாம் பொய்யாமொழி வீட்டுக்கு போனோம்னா மகேஷ் சிம்மா குழந்தை. இன்னைக்கு அவரு இந்த ஏரியாவை நடத்திங்கிறத பார்த்தா நம்மளெல்லாம் மிஞ்சி கட்சியை வளர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவராக இன்று மகேஷ் பொய்யாமொழி திகழ்வது மிக மகிழ்ச்சிக்குரிய செய்தி. காலையில டிஃபன் நான் ஜெகத்தங்கெல்லாம் படிக்கும்போது ஜெகத்தங்க விழுப்புரத்துல வந்து படிச்சார். காலையில எதனா சாப்பிட்டு போலாம்னா ஒன்னும் கிடைக்காது. ஆனா இன்னைக்கு மகேஷ் வந்த பிறகு முதலமைச்சரோடு பேசி காலையில டிஃபன் கொடுத்திருக்கிற உலகத்திலேயே ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தான். மகேஷ் பொய்யாமொழி திருச்சியில யாரை ஜெயிக்க வச்சார் தெரியுமா? மிகச்சிறந்த உழைப்பாளி, சின்ன வயசுல நல்லா பாடுபடக்கூடிய ஒருத்தர். அதனாலதான் அவர் இங்க பொறுப்பா போட்டு உங்களுடைய பெரும் ஆதரவோடு வெற்றி பெற இருக்கின்றவர் தான் நம்முடைய அன்பு சகோதரர் அன்னியூர் சிவா அவர்கள். ஆக அன்னியூர் சிவா அவர்களை அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும். வருகின்ற 10ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போகும் பொழுது ஓட்டு போடுற மிஷின்ல ரொம்ப நீங்க பேரெல்லாம் தேடிட்டு இருக்க வேணாம். முதல் பேரே அன்னியூர் சிவா தான், முதல் சின்னமே உதயசூரன் சின்னம் தான். அதற்கான அந்த பொத்தானை நீங்கள் அழுத்தி விட்டு வர வேண்டும். நீங்கள் ஓட்டு போடும்போது மட்டும் அன்னியூர் சிவா முதல் இடத்தில் இருந்தால் பத்தாது. 13ஆம் தேதி ஓட்டு எண்ணும் பொழுதும் அன்னியூர் சிவா முதல் இடத்தில் வந்தால் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் உதயசூரியன் சின்னத்திலே வென்றார் என்கின்ற ஒரு நல்ல செய்தி நீங்கள் பெற்றுத்தர வேண்டும்.